அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். பிள்ளைங்களுக்கு பொங்கல் லீவ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? பிள்ளைங்களுக்கு வந்து பொங்கல் லீவ் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஆப்பமாவும் இட்லி மாவுலாம் அரைச்சி வச்சாச்சு. அதனால் மறுநாள் வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன சாப்பாடுனா ஆப்பமும் அதை விட கொண்ட குருமாவும் வச்சாச்சு. இந்த வீடியோ வந்து பொங்கல் அன்னைக்கு தான் எடுத்தேன். நாளே மாவு அரைச்சி வச்சதால் பிள்ளைங்களுக்கு இட்லி வச்சுக்கலாம், ஆப்பம் சுட்டுக்கலாம்னு நாளே மாவு ஆப்பமாவும் இட்லி மாவுலாம் அரைச்சி வச்சாச்சு. பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க ஸ்கூல் லீவில் இருக்கிறதால நெய்ச்சோறும் அதோட கோழி ரோஸ்ட்டும் கேட்டாங்க. அதனால் கோழி வந்து வாங்கி மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுக்குமோ அந்த பாத்திரத்துக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். அந்த பாத்திரத்தை அளவு எடுத்துட்டு அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து அரிசியை சேர்த்து 2 தடவை கழுவி நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு அப்படியே பாத்திரத்தையும் அதோட அடுப்பையும் தொடச்சாச்சு. நெய் சோத்துக்கு தனியாக பல்லாரி நறுக்கி எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு பல்லாரி தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிள்ளை வேறு தூங்க வச்சாச்சு. பிள்ளை தூங்குறதோடு நம்ம வேலை பார்த்தா தான் பார்த்தபடி. நெய்ச்சோளத்துக்கு வந்து தாளிக்கைக்காக பிரியாணி இலையை பறிச்சுட்டு வந்தாச்சு. பல்லாரி, தக்காளி பழம், புதினா, மல்லி இலை, மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம சாதத்தை தாளித்து விட்றலாமே அப்படின்ட்டு அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பாத்திரம் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும். அதனால் வந்து பாத்திரம் காஞ்சோன்னே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து பிரிஞ்சி எல்லாம் இருக்கலாம், பிரியாணி எல்லாம் அதையும் அதோட சேர்த்துக்கலாம். கழுவி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். அதே அதோட சேர்த்துக்கலாம். பொன் நிறமாக வரதளவுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப கறியொன்றும் அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு பக்கம் சாதத்துக்கு போட்டுட்டு அப்படியே வந்து கோழி ரோஸ்ட்டுக்கு சைட் பை சைடு பல்லாரியை நறுக்கிடலாமே அப்படின்னுட்டு பல்லாரியெல்லாம் உரித்து ஒரு தண்ணியில் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பொடுன்னு நறுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு வேளை பக்கமும் இன்னொரு வேளை பார்த்துட்டோம்னா நல்லா தானே ஈஸியாக முடியும். அதனால் அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு அடுப்பு சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு பல்லாரியை நறுக்கிட்டு அந்த அடுப்பை வந்து நான் பற்ற வச்சுட்டு அப்படியே வந்து கோழி ரோஸ்ட்டுக்கு தாளிப்பு கொடுத்துலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பல்லாரி தான் நறுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பல்லாரி வதங்க கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதனால் வந்து எண்ணெய் ஊற்றி பல்லாரியை வதக்கிக்கலாம் அப்படின்ட்டு சைட் பை சைடு போட்டுட்டு அப்படி அதுக்கப்புறம் தான் தக்காளி பழம் நறுக்கணும். ஒரு பக்கம் வந்து சாதத்துக்கு தேவையான பல்லாரி நல்லா வெந்து வந்ததால் 1.5 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதோட சேர்த்துக்கலாம். மிளகா எல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன் நெய் சோத்துக்கு. அதே அதோட சேர்த்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த மல்லி இலை அதையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மணம் வரது அளவுக்கு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே வந்து ரோஸ்ட்டுக்கு வந்து பாத்திரம் காஞ்சி வந்ததால் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து சாதத்துக்கு சூப்பராக எல்லாம் மசிஞ்சு வந்துட்டு தக்காளி பழம், பல்லாரி எல்லாமே. இப்போ நம்ம அதை மூடி வச்சுட்டு அப்போ வந்து கோழி ரோஸ்ட்டுக்கு தாளிப்பு கொடுத்துடலாமே அப்படின்ட்டு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து பல்லாரியை சேர்த்துக்கிட்டேன். பல்லாரி வேவதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதனால் ரோஸ்ட்டில் நல்லா வெந்தால் நமக்கு கொஞ்சம் கிரேவி நல்லா திக்னஸாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட உப்பு சேர்த்தோம்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ ரோஸ்ட்டுக்கு தேவையான பல்லாரி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து நெய் சோத்துக்கு தேவையான பல்லாரி, தக்காளி பழம்லாம் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நெய் சோத்துக்கு தேவையான அளவு தண்ணி அதோட சேர்த்துக்கலாம். ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ கோழி ரோஸ்ட்டுக்கு வந்து 1.5 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம், நல்லா மணம் வருது அளவுக்கு.
இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து காய வச்சு நான் திரித்து வச்சுருப்பேன். இப்போ அந்த தூளில் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடோட அந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு அந்த எண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயில் சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும் மிளகாய்த்தூள். இப்போ கோழி ரோஸ்ட்டுக்கு வந்து ஒரு 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன். அதே அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி பழம் மசிஞ்சு வர்றது அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து நல்லா மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அதே எண்ணெயில் ஒரு 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அதோட சேர்த்துக்கலாம். இங்கே நெய்ச்சோத்துக்கு வந்து நல்லா தண்ணி தளபலன்னு கொதித்து வந்துட்டு நல்லா அரிசியெல்லாம் கழுவி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு மசாலாலாம். அதுக்கப்புறம் என்னென்னா நான் கோழியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கதை அதோட சேர்த்து நல்லா ஒன்று போல் கிண்டிக்கலாம். மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் படுத அளவுக்கு நம்ம கிண்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த உப்பு உரப்பெல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரோஸ்ட்டுக்கு தேவையான கல் உப்பையும் அதோட சேர்த்து அதுக்கப்புறம் வந்து தனியார் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு சேர்த்துட்டு வேகுத அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இங்கே நெய்ச்சோத்துக்கு வந்து நல்லா தண்ணிலாம் இஞ்சி அதுக்கப்புறம் என்ன சோறு வந்து நல்லா மேலே வரைக்கும் வந்துட்டு இப்போ தம் போடுற பருவத்துக்கு வந்துட்டு நம்ம ஒன்று போல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன தண்ணி நல்லா வற்றின பிறகு ஒரு 3 டீஸ்பூன் நெய்யை அந்த மேடாப்பில் சேர்த்தோம்னா சோறு நல்லா மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் ஒரு 3 டீஸ்பூன் நெய்யை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைட் பை சைடு கிடக்க பாத்திரத்தையும் கழுவியாச்சு. ஒவ்வொரு வேலை பார்க்கும்போது நம்ம அந்த வேலையும் பார்த்துட்டோம்னா பாத்திரம் வந்து அதிக அளவு சேராது. அதனால் வந்து சாதம் நல்லா வெந்து வந்ததால் அடுப்புலேருந்து மாற்றி வச்சாச்சு. தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பக்கம் கோழி ரோஸ்ட்டுக்கும் வச்சுட்டு சைட் பை சைடு துணியை வந்து புல்ல துணியை முக்கி வச்சுருந்தேன். அதையும் பார்த்துட்டு துணியை அலசிட்டு வந்தாச்சு. ஏன்னா சோறும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது, கோழி ரோஸ்ட்டும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் அது ரெடி ஆகிக்கூடிய சமயத்தில் இதை நம்ம அலசிடலாமா அப்படின்ட்டு எங்கள் துணியெல்லாம் அலசி போட்டு அதோட புல்ல துணியை அலசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புல்லை தூங்குதோடு நம்ம வந்து வேலை பார்த்தா தான் பார்த்தபடி. அதனால் 1 பை 1 வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் சாதம் சூப்பராக தம் வந்து இதாகிட்டு சூப்பராக வெந்து வந்துட்டு அதுக்கப்புறம்னா கோழி ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மிதக்க சூப்பராக காரசாரமாக கோழி ரோஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. தேங்காய் சோறு அதோட ரோஸ்ட்டையும் வச்சு பிள்ளைங்களோட சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் டைமும் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா டீ போட்டுடலாமான்னு டீயை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தண்ணியும் வந்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் கூட உட்காரக்கூட டைம் இல்லை. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் என்னென்னா டீ போட்டுடலாமா ஈவினிங் டைமாக ஆரம்பித்ததால் வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்பு பானை வந்து நம்ம புளி போட்டு நல்லா கழுவுனோம்னா நல்லா சூப்பராக வெளுத்து நல்லா அழகாக இருக்கும். அதனால் செம்பானையை புளி போட்டு கழுவிட்டு அப்படியே எல்லா பாத்திரமும் கழுவிக்கிட்டு இருந்தேன். பையன்கிட்ட கொடுத்தா டீ போட்டு பிடிச்சிருவான். நான் அவனை பிடிக்க சொல்லிவிட்டு டீ போட்டுட்டு டீ குடிச்சிடலாமா அப்படின்ட்டு பிள்ளைக்கும் ஊற்றி கொடுத்துட்டு அதோட நானும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.